ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் உமன் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தமுக்க மைதானத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் உள்ள. நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நான் வந்து ஒரு 2, 3 எக்ஸிபிஷனுக்குலாம் போயிருக்கிறேன். ஆனால் இந்தமாரி புத்தக கண்காட்சிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போகிறது. சரி அப்படி என்ன புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு இதோட தான் போனேன். உள்ளே போய் பார்த்தா நிறையா வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக தான் வந்திருந்தாங்க. நிறையா ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நிறையா சரியான வெயில். அவங்களுக்குன்னு தனியாக பெஞ்செல்லாம் போட்டு உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வந்து லைனாக விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்கூலாக கூப்பிட்டு. பாருங்கள் இதுக்குள்ளே தான் எக்ஸிபிஷன் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிள்ளைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக அந்த பக்கெட்டு வச்சுருந்தாங்க. தண்ணி எல்லாம் பசங்க ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எந்த சைடு ஃபஸ்ட்டு போகிறதுனே தெரியலை. அதுக்கப்புறம் உள்ளே விடுவாங்களா என்னான்றதும் ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. ஒரு வேளை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் போல இது. நம்மலாம் போய் பார்க்க முடியுமா என்னமோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டோடு தான் போனேன். அப்புறம் சரின்ட்டு போய் அங்கன போய் நான் கேட்டதுக்கு, "நீங்கள் வந்து என்ன ஸ்கூல் பொதுமக்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "ஆமாம் சார்" அப்படின்னேன். "நீங்கள் போகலாம், உங்களுக்குலாம் ஃப்ரீ தான்" அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா நான் உள்ளே வந்துட்டேன். இங்கே பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோனயுமே புக்ஸு தான் 2 இது வச்சுருந்தாங்க. 2 ஷாப் மாரி புக்ஸு. ஏகப்பட்ட புக்ஸு வச்சுருந்தாங்க. அப்படி பார்க்குறதுக்கே அவ்வளோ இதா இருந்துச்சு புக்ஸ் எல்லாம். ஏன்னா இவ்வளோ புக்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை நானு. பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுலேயும் வந்து இவர்களுக்கு நானும் என்னென்னமோ புத்தகம்லாம் இருந்துச்சு இதில். இதுவரைக்கும் உங்களால் ஏன் முடியாது அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே ஆன்மீக புக்கு, அப்புறம் இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புக்கு எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ குழந்தைகளுக்கான புக்ஸு எல்லாமே நிறைய இங்கே இருந்துச்சு. பாருங்கள் பயனுள்ள மருத்துவ செய்திகள் அந்த மாதிரிலாம் புக்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நீங்களும் வந்து புக்ஸ் படிப்பீங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் பசங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, இந்த புக்ஸு இதுக்கு எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க. இது மதுரை தமுக்க மைதானத்தில் நடக்குது. வர 16ஆம் தேதி வரைக்கும் தான் இது நடக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் வந்து பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற புக்கையும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். பாருங்க எவ்வளோ புக்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ எக்ஸிபிஷன் போய் என்னென்னமோ பொருள்லாம் வாங்குகிறோம். ஸோ புத்தகம் உண்மையிலுமே வந்து நம்ம செல்ஃபோனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, நம்ம புக்ஸுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். நிறைய புத்தகம் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற புத்தகத்த நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க உள்ள. அவங்களுக்கு தேவையான புக்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து புக்ஸை பார்க்குறாங்கன்னு. ஏகப்பட்ட புக்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு புக்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பேர் வச்சுருந்தாங்க. பாருங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பேரும் வச்சு அந்தந்த புக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையிலுமே இது எப்படி சொன்னால், புத்தக கண்காட்சினா இவ்வளோ புக்ஸுலாம் இருக்குதா அப்படிங்கிறதே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள் பிள்ளைகள்லாம் வந்து ஒவ்வொரு புக்கையும் எடுத்து பார்க்க இல்லாமல் படிச்சுக்கிட்டுலாம் இருந்தாங்க புக்ஸ் எல்லாம். பெரியவங்கலேருந்து மற்றவங்க எல்லாருமே வயசானவங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க புக்ஸ் எல்லாம். பார்க்குறதுக்கே ரொம்ப இதா இருந்துச்சு. பரவாயில்ல இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது. நம்ம தான் வந்து அதையெல்லாம் படிக்காம செல்ஃபோனையே கட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் உண்மையிலுமே பெரிய எக்ஸிபிஷனாக தான் நடந்துச்சு இங்கே. பாருங்க பங்குச்சந்தை அந்த மாதிரி புத்தகம்லாம் வச்சுருந்தாங்க இங்கே வரிசையா. ஸோ ஒரு வழியா நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.